இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இந்த நாளும் தேவன் அவரைப் போல் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாள் உம்முடையது. நீர் இந்த நாள் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய குமாரனின் சாயலாய் என்னை மறுரூபப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் 8:28 இப்படியாக சொல்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்வது. எதற்காக சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொன்னால் 29வது வசனம் இப்படியாக சொல்றது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கென்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய குமாரனுடைய சாயல் என்னவென்றால், நீங்க பாருங்க, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதா? வல்லமை வெளிப்பட்டது. அற்புதங்கள் வெளிப்பட்டதா? அற்புதங்கள் வெளிப்பட்டது. உங்களிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? அற்புதங்கள் வெளிப்படுகிறதா? அன்பானவர்களே, குமாரனுடைய சாயல்ல வல்லமையும் அற்புதங்களும் மாத்திரமல்ல, அவர் அவமானப்பட்டாரா? அவர் அவமானப்பட்டார். அவர் குட்டப்பட்டாரா? குட்டப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டாரா? புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல நான் சொல்கிறேன், தேவன் அவருடைய குமாரன் சாயலாய் நம்மை மாற்றும்படி இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வர வேண்டிய சிந்தை, நம் வாழ்க்கையில நாம் படுகிற அவமானங்கள், ஹல்லேலூயா, குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நன்மையானது போல இந்த அவமானங்களின் முடிவு உங்களுக்கு நன்மையாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வெட்கங்களின் முடிவு உங்களுக்கு நன்மையாயிருக்கும். இந்த புறக்கணிப்பின் முடிவு உங்களுக்கு நன்மையாயிருக்கும். இதுதான் குமாரனின் சாயல். இவைகளை, இந்த அவமானங்களை, இந்த புறக்கணிப்புகளை, இந்த ஏற்றுக்கொள்ளப்படாமைகளை நீங்களும் நான் சகிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் குமாரனுடைய சாயலாய் அனுதினமும் மாற்றப்படுகிறோம். அனுதினமும் வல்லமை மாத்திரமல்ல, அனுதினம் அற்புதம் மாத்திரமல்ல, அனுதினம் அடையாளம் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, குமாரனுடைய சாயலுக்குள்ளாய் அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், புறக்கணிப்புகள், ஹல்லேலூயா, பாடுகள், இவைகளும் குமாரனின் சாயலே. இந்த நாள்ல நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் சகலதும் குமாரனுடைய சாயலாய் நீங்களும் நானும் மாறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுல ஆண்டவரே, எந்த அவமானமா இருந்தாலும், எந்த நிந்தையா இருந்தாலும், எந்த புறக்கணிப்பா இருந்தாலும் என்னை குமாரனுடைய சாயலாய் மாற்றுகிறது என்கிற ஆண்டவரே அந்த நல் எண்ணத்தோடு, அல்லது அந்த ஆண்டவரே நல்ல உம்முடைய தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாள்ல அவமானங்களை, நிந்தைகளை நாங்கள் சகித்து குமாரனின் சாயலாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.